வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம என்ன மாதிரி கம்பெனி பார்க்க போகிறோம்னா, ஒரு எம்என்சி கம்பெனியில் ஜாப் வேகன்சி பார்க்குறோம். இப்போதைக்கு ஆட்கள் தேவைங்க. இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் நமக்கு 10th 12th ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி முடித்தவங்க இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கு அந்த சேலரி டேக் ஹோம்னே 40,000 கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கம்பெனியில் ரூம், ஃபுட் அண்ட் ஓட்டியும் மென்ஷன் பண்ணி தராங்க. இந்த ஜாப் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியுது. ஃபஸ்ட்டு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கூடவே பெல் பட்டனே அழுத்துங்க. அப்போ தான் நம்ம உடனுடன் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காட்டும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஜாப் இல்லாமல் ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். யாருமே ஜாப் இல்லாமல் அந்த மாதிரி இருக்காதீங்க, வீட்டில் நம்மளே கேட்பாங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முன்னாடி ஃபஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கூடவே பெல் பட்டனே அழுத்துங்க. அப்போ தான் நம்ம உடனுடன் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ காம்பவுண்ட் மேனுஃபேக்சர் கம்பெனியில் தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியில் ஜாப் பொசிஷன் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் டிக் வெல்டரில் தாங்க கேட்டிருக்காங்க. 2 ரோடில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்காண்டி குவாலிஃபிகேஷன் 10th 12th ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி முடித்தவங்க இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கலாம். இல்லை நான் 10th தான் படிச்சிருக்கேன், நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். என்ன முடிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் தாங்க சொல்லியிருக்காங்க. டியூட்டி ஹவர் 8 ஹவர் மென்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்காண்டி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் ஓகே, இல்லை 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட ஓகேங்க. இதுக்கு தகுந்த மாதிரி சேலரி மென்ஷன் பண்ணுறாங்க. வெல்டர் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் நீடு தாங்க கேட்குறாங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரொடக்ஷனில் வேணால் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்துக்கலாம், ஆனால் வெல்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நீடு கேட்டுட்ருக்காங்க. ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட் மட்டும்தாங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். ஏஜ் லிமிட்டட் பார்த்தீங்கன்னா 18க்கு மேலே இருந்தாலே போதுங்க, இந்த ஜாபுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். உங்களுக்காண்டி பெனிஃபிட்ஸ் இந்த கம்பெனியில் ரூம் லோ ப்ரைஸில் கொடுக்குறாங்க. உங்களுக்கு 2 டைம் ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அலௌன்ஸ்மெண்ட் அண்டு சேல்ரி இன்க்ரிமெண்ட்டும் மென்ஷன் பண்ணி தராங்க. டோட்டல் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 40க்கு ஓப்பனிங் அவைலபிள் ரைட் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மொத்தமாக 40 வேக்கன்சி கேட்டுட்ருக்காங்க. உங்களுக்காண்டி சேல்ரி ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் 16,500, வெல்டர் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கு 35லேருந்து 40 வரைக்கும் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. நோட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரைனிங் ரோல் தாங்க. ஆஃப்டர் இன்டர்வியூ டேரெக்டாகவே ஜாயினிங் இம்யூனிட்டி ஜாயினிங் அண்டு கேண்டிடேட் பெர்ஃபார்மன்ஸ் ஃபஸ்ட்டுன்னு கேட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு வரும்போது என்ன டாக்குமெண்ட் எடுத்து நீடு கேட்குறாங்கன்னா, உங்களை ஆல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட், டிசி, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், ஃபோட்டோ. இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் நான் ஹெச்ஆர்து 2 காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்கணுனாலும் கேட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. இது உங்கள் விஜய் ஜாப்ஸ் அப்டேட். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மோஸ்ட்லி ரெஃபரும் பண்ணுங்கள். அவங்க இந்த ஜாப் இல்லாமல் வேறு ஜாபுக்கு அந்த மாதிரி அப்ளை பண்ணலாமான்னு பார்க்கும்போது இந்த ஜாபுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் இங்கே ₹1 கூட பே பண்ண தேவையில்லை. இது முழுக்க ஒரு இலவசமான வேலைவாய்ப்பு தாங்க. ஓகே நண்பா.